ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நம்ம இந்த பஸ்ஸில் தாங்க போக போகிறோம். இந்த பஸ்ஸை எப்போ எடுப்பாங்கன்னு தெரில. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 11:40ங்க. 11:40க்கு இந்த பஸ் வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிது. பார்க்கலாங்க திருச்செந்தூருக்கு இந்த பஸ்ஸு எத்தனை மணிக்கு போகுதுன்னு. வாங்க நம்ம சீக்கிரம் பஸ்ஸில் ஏறி ஜன்னல் சீட்டாக பிடிக்கலாம். நான் வழக்கமாகவே எந்த பஸ்ஸில் ஏறினாலுமே நான் பின்னாடி சீட்டில் தாங்க உட்காருவேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஹைட்டாக இருக்குமா, சீட்டு வந்து முட்டியில் தட்டும். அதனாலே நம்ம லாஸ்ட் சீட்டில் உட்காந்து காலை நீட்டு போகிறத நம்ம வழக்கம். பஸ்ஸுக்குள்ளே ஒரு அண்ணன் வந்து இஞ்சி முட்டாய், கடலை முட்டாய், எள்ளு முட்டாய்னு விற்றுட்ருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 4-5 பாக்கெட் வாங்கி போடுவோம், ஏன்னா போகிற வழியில் தேவைப்படும். அந்த அண்ணங்கிட்ட இருந்து ஒரு பாக்கெட் எள்ளு முட்டாய் வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு பாக்கெட் பட்டாணி, அப்புறம் உப்பு கடலைன்னு ஒன்று சொன்னாங்க, அந்த உப்பு கடலையும் வாங்கியாச்சு. இந்த 3 பாக்கெட்டையும் 60 ரூபாய்க்கு வாங்கியாச்சுங்க, ஏன்னா எல்லா பாக்கெட்டும் 20 ரூபா. சரி, பஸ்ஸு வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிட்டுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 11:50. பார்க்கலாங்க திருச்செந்தூரில் நம்ம எத்தனை மணிக்கு கொண்டு சேர்க்குறாங்கன்னு. இப்போ தான் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போகுது. அப்புறம் நாகர்கோவிலேருந்து திருச்செந்தூருக்கு பஸ் டிக்கெட் எவ்வளோன்னு தெரிலங்க. ஏன்னா முன்னாடி போகும்போது ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா இருந்துச்சு, ஆனால் இப்போ எவ்வளோன்னு தெரில. எங்கள் கண்டக்டர்கிட்ட இருந்து டிக்கெட் வாங்கிட்டு ஒரு பயங்கர ஷாக்குங்க. நான் ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு பார்த்தா ஒரு ஆளுக்கு வந்து 90 ரூபா டிக்கெட். இங்கே பாருங்கள், ஒரு 80 ரூபா டிக்கெட்டும் அப்புறம் 5 ரூபா டிக்கெட்டு 2 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 90 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு. ஒருவேளை பஸ் டிக்கெட்டுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க போல், அதான் இவ்வளோ ரேட்டாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் தாங்க என் பைக்கை கொண்டு ஷோரூமில் விட்டேன். அங்கே சரி பண்ணிட்டு பில்லை பார்த்தா 2000 ரூபா போட்டிருக்கானுங்க. அது வந்து அவங்க மாற்றினதுக்கு எல்லாத்துக்குமே. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா போட்டுறானுங்க. ஏன்னு பார்த்தா ஜிஎஸ்டி. ஆமாம், ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு மாற்றி போட்டு காசை பூரா வாங்குறானுங்க. இந்த பொழப்புக்கு வேற எங்கேயே போகலாம்லா. சரி, அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, என்ன பண்ணுறது. சரிங்க, நம்ம இன்னைக்கு திருச்செந்தூர் போகிற இதை பார்க்கலாம். பஸ் என்ன வள்ளியூருக்கே வரலாங்க. பஸ்ஸு போட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க. இப்படிலாம் உருட்டுனா திருச்செந்தூருக்கு எப்பவும் போய் சேருவோன்னே தெரியல, அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா மணி 12:40ங்க. கரெக்டாக நாகர்கோவிலேருந்து பஸ் எடுத்து 1 ஹவர் ஆச்சு. இப்போ கரெக்டாக பஸ் வந்து வள்ளியூருக்கு வருது. புதுசாட்டு வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து கெட்டுறாங்க போலங்க. அதனால் பஸ் எதுவுமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலை, எல்லாமே வெளியே தாங்க நின்றுட்டுருக்கு. கொஞ்ச நாள் தான் இந்த பக்கம் வரல, அதுக்குள்ளே எல்லாமே மாறிடுச்சு. எப்போ நாகர்கோவிலேருந்து வள்ளியூர் வர்றதுக்கே 1 ஹவர்னா, அப்போ திருச்செந்தூருக்கு இவன் எப்போ கொண்டு சாப்பாங்கன்னே தெரிலங்க. வெயில் வேறு மண்டையை உழக்குது, அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. திருச்செந்தூருக்கு போகிற பஸ்ஸு எங்கள் ஊர் வழியாக தாங்க போகும். அதனால் போகிற வழியில் எங்கள் ஊரையும் கொஞ்சம் காட்டிட்டு போகிறேன். பார்த்தீங்களா, இதாங்க நம்ம ஊர். இந்த பஸ் ஸ்டாண்டு மட்டும் தாங்க இன்னும் மாறவே இல்லை. ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்குது. இங்கே எதுவுமே மாறல. நான் வந்து 11th 12th படிக்கும் போது தாங்க இந்த ஊரில் இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியும் இல்லை. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே படித்தது எல்லாமே வந்து நாகர்கோவில், அப்புறம் சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் வள்ளியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன் 11th 12th. அதுக்கப்புறம் திரும்பியும் காலேஜ் படிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் வந்துட்டேன். அப்படி ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா, எங்கள் ஊர்னு காட்டணும்ல, அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளேயே இங்கே ஒரு புதுசாக ஹோட்டல் மாதிரி கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிடையாதுங்க, இப்போ தான் புதுசாக இதெல்லாம் கட்டி விட்ருக்காங்க. இருந்தாலும் பஸ்ஸுங்க எப்போவாது தானே வரும், ஹோட்டல்லாம் எப்படி ஓடுதுங்கன்னு தெரில. ஆனால் வெயிலை மட்டும் பார்த்தீங்களா, வெயிலெலாம் இந்த பக்கம் மண்டையை பிளந்துருங்க, அப்படி ஒரு வெயில் அடிக்கும் இங்கே. ஆனால் பரவாயில்லைங்க, இந்த பக்கம் ஹோட்டல் வந்ததும் ஒரு டெவலப்மெண்ட்டு தான். எங்கள் ரோடே காலியாகிட்டுருக்கு. மதிய நேரம் எல்லோரும் சாப்பிட்டு தூங்கியிருப்பாங்க, இல்லைனா வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் இந்த பஸ்ஸு டிரைவர் மட்டும் ரோடு ஏதோ டிராஃபிக் ஜாமாக இருக்கிற மாதிரி எவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறாருப்பா. இந்த ஊருக்கு பேர் தாங்க உடன்குடி. நம்ம குக்வித் கோமாளி, அப்புறம் டிக்டாக்லாம் வருவார்ல ஜிபி முத்து, அவரோட ஊர் தாங்க இது. இந்த பக்கமாக தான் அவரோட ஊர் இருக்குது. பாருங்கள், ஒரு ஊருக்கே அவர் வந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி ஆகிட்டார். சரி வாங்க, இனி நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம இனி 1 ஹவர் போகணும் போலங்க. ஏன்னா பஸ்ஸு ரொம்ப ஸ்லோ. இனி எப்போ திருச்செந்தூர் போவேன்னு தெரில. 3 மணிக்காக கொண்டு விடுவான்னா தெரில பஸ்ஸு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக திருச்செந்தூருக்கு வந்தாச்சுங்க. நாகர்கோவிலேருந்து திருச்செந்தூருக்கு, அதுவும் இந்த பஸ்ஸில் 3.5 மணி நேரம். காலையில் 11:40க்கு இந்த பஸ்ஸில் ஏறினாங்க. சாயங்காலம் 3:30க்கு தான் நம்மளை திருச்செந்தூரில் கூட ட்ராப் பண்ணுது. எப்பா, தெரியாமல் ஏறிட்டு இந்த பஸ்ஸில். இதில் இந்த வெயில் வேறு மண்டையை பிளக்குது, அவ்வளோ வெயில் அடிக்குது இந்த பக்கம். இதுதாங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிற வழி. நம்ம ஏன் இங்கே வந்தோன்னா, நியூஸ்லலாம் போட்டாங்களே இந்த திருச்செந்தூர் கடல் வந்து ரொம்ப அரிச்சிட்டு போகுதுன்னு. அதான் அப்படி என்ன நடக்குதுன்னு சும்மா பார்க்க தாங்க இன்றைக்கி வந்தோம் இங்கே. நான் போகிற நாள் வந்து திங்கக்கிழமைங்க. திங்கக்கிழமைனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் காலியாக தாங்க இருக்குது. அப்புறம் வந்து தைப்பூசனால சைடில் என்னென்னமோ வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இப்போ கூட்டம் இல்லை, தைப்பூசத்துக்கு இருக்க ஒரு கூட்டம். இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக வந்துட்டு போகிறோம்.
அன்னைக்கெலாம் இந்த பக்கம் வரவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அப்புறம் திருச்செந்தூரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வெயில் தெரிலங்க. ஏன்னா வெளியே வெயில் மண்டையை பிளக்குது, பக்கத்தில் கடல் இருக்கிறனால ஒரு குளிர்ந்த காற்று வரனால அந்த ஹீட்டு தெரில. ஆனால் பஸ்ஸில் வரும்போது பயங்கர வெயிலுங்க. என்ன வெயில், சீட்டெல்லாம் சும்மா ஏதோ ஹீட்ரு போட்ட மாதிரி சீட்டெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது. அதுலேயும் வந்து டிரைவர் வேறு வண்டி 30 கிலோமீட்டர் தாண்டாது போல், அவ்வளோ ஸ்லோ காலி ரோட்டில். இதாங்க நம்ம திருச்செந்தூர் கோவில். இன்றைக்கின்னு பார்த்தீங்களா ஃப்ரீயாக இருக்குது. நான் ஒரு வாட்டி போகும்போது எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் லைனில் நின்றுருக்கேன். அவ்வளோ கூட்டங்க உள்ளே போய் சாமியை பார்க்குறதுக்கு. பார்த்தீங்களா, இந்த பக்கம் தாங்க எல்லோரும் மொட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன போட்டிருக்கு, ஆழமான பாறைகள் நிறைந்த பகுதி, பக்தர்கள் குளிக்கக்கூடாதா. ஆனால் பாறை பெருசாக தெரிலங்க. ஏன்னா கன்னியாகுமரியில் தான் பயங்கரமாட்டு பாறையாட்டு இருக்கும், இங்கே அந்த அளவுக்கு பாறைலாம் தெரில. அப்புறம் கடல் தண்ணி வந்து இந்த பக்கம் ரொம்ப மங்களாக தாங்க வருது. ரொம்ப இந்த மண்ணோட சேர்ந்து ஒரு மாதிரி அழுக்கு தண்ணி மாதிரி வருது. வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலாம். இது தாங்க திருச்செந்தூர் கோவிலோட வியூ. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அந்த கோபுரம் தாங்க ஒரு அழகு, அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இருங்க நான் திருச்செந்தூரை சுற்றி காட்டுறேன், நீங்களும் சுற்றி பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்களேன், கடலுக்குள்ளே என்னமோ கட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்பா, கடலுக்கு உள்ளே வரைக்கும் கல் எடுத்து போட்டிருக்காங்க. இது ஹார்பர் ஏதாவது வருதா என்னன்னு தெரிலங்க, என்னமோ கட்டிட்டு போட்டு. ஆனால் பாருங்களேன், கடற்கரையிலேருந்து கடல் உள்ளே வரைக்கும் எவ்வளோ தூரம் கல் எடுத்து போட்டிருக்காங்கன்னு. அப்பா, இதுக்கே ஒரு மழை பத்தாது போல். 4-5 மலையை வெட்டினா தான் இவ்வளோ தூரம் கல் எடுத்து போட முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா கடற்கரை பூரா குப்பையாட்டு இருக்குங்க. இங்கே வர டூரிஸ்ட் எல்லாமே குப்பையாக தாறுமாற போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த குப்பையை யாரும் வந்து எடுத்து குப்பையில் போட்டுறதில்ல போல். அதே மாதிரி கடல் தண்ணியுமே ஒரு நீட்டாக இல்லைங்க, ஒரு மாதிரி மண் கலங்கி அப்புறம் அதில் மாலை அது இதுன்னு என்னென்னமோ போட்டு ஒரு தண்ணியவே வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி பீச் ஓரமாட்டு ஒரே சாணியாகிட்டு இருக்குது. ஒரு இடத்துல உட்கார முடியல, அந்த மாதிரி காக்கி போட்டிருக்காங்க. ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் இல்லை இங்கே. இதில் வேறு நம்மளே என்ன பண்ணன்னு தெரியாமல் இருக்கும். இதில் வேறு 10-15 ஜோசியக்காரங்க வந்து தம்பி வந்து ஜோசியம் பார்த்துக்கோப்பா, உன் லைஃபே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஜோசியம் பார்த்து லைஃப் பிரைட் ஆகணும், உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க, உங்கள் லைஃப் பிரைட் ஆகட்டும். நம்ம இப்போ திருச்செந்தூர்லேருந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா பஸ்ஸில் போக மறுபடியும் 3 மணி நேரம்னா டைம் ஆயிரும். இருந்தாலும் பஸ்ஸில் போக பிடிக்கலங்க, ஒரு மாதிரி கேர் ஆகுது. அதனால திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயின் வந்து திருச்செந்தூர்லேருந்து 4:30க்கு கிளம்புது. அந்த ட்ரெயினை பிடிச்சா நம்ம திருநெல்வேலிக்கு வந்து 6 மணிக்குள்ளெல்லாம் போயிடலாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 6 மணிக்கு திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவிலுக்கு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினை மட்டும் எப்படியாவது பிடிச்சா நம்ம 7:30க்குள்ளலாம் நம்ம நாகர்கோவிலுக்கு போயிடலாம். அந்த ட்ரெயினை எப்படியாவது பிடிக்க பார்க்கணும், அதுதான் நம்ம டாஸ்க்கு. அதே மாதிரி எப்படியாவது திருச்செந்தூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு டேரக்ட் ட்ரெயினை விடுங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டமாகிட்ருக்கு. ஒரு வழியாக திருச்செந்தூர் கோவிலேருந்து ஓட தொடங்கி கரெக்டாக திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. இப்போ ஓடி போய் டிக்கெட் வேறு எடுக்கணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 4:12 ஆகுது. இன்னொரு 10 நிமிஷத்தில் ட்ரெயின் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. நம்ம டிக்கெட் எடுத்து டக்குன்னு ட்ரெயினில் ஏறலாம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லாகவே அன்ரிசர்வ் தாங்க. ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் தான். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏறியாச்சுங்க. திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயின் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா. இது வந்து பேசஞ்சர் ட்ரெயினால் 20 ரூபா. அதே மற்ற ட்ரெயினாக இருந்தால் ஒரு ஆளுக்கு வந்து 40 ரூபா வரைக்கும் வருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறதாங்க நல்லது. ஏன்னா டிக்கெட் ரேட்டும் கம்மி, அதை விடைக்கும் இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே கண்ட்ரஸ் வருங்க. அதனால் ட்ரெயினும் பெருசாக கூட்டம் இல்லை, நம்ம படுத்து கூட போகலாம். ஆனால் நம்ம நினச்ச நேரத்துக்குலாம் ட்ரெயினில் காலையில் ஒரு 2-3 ட்ரெயின், அப்புறம் சாயங்காலம் ஒரு 2-3 ட்ரெயின் தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் டைம் பார்த்து வந்து ட்ரெயினில் ஏறிக்கோங்க. ஒரு வழியாக அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி நம்ம நாகர்கோவில் ட்ரெயினை பிடிச்சாச்சுங்க. இந்த நாகர்கோவில் ட்ரெயின் வந்து கரெக்டாக 6 மணிக்கு திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து கிளம்பி நாகர்கோவிலுக்கு ராத்திரி 7:30க்கு போகுதுங்க. ஆனால் நல்ல வேலைங்க, நம்ம திருச்செந்தூர்லேருந்து வந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலிக்கு 5:55க்கு வந்துச்சு. அந்த 5 நிமிஷம் கேப்பில் இந்த ட்ரெயின் வந்து கிளம்பிச்சுங்க. அதனால எப்படியோ ஓடி வந்து ட்ரெயினில் ஏறிட்டோம். அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட்டும் வந்து ஃபோன்லேயே எடுத்துட்டேங்க. ஆன்லைன்லேயே நம்ம வந்து கண்ட்ரஸோ டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஆளுக்கு இந்த ட்ரெயினில் டிக்கெட் வந்து 40 ரூபா ஆச்சுங்க. ட்ரெயின் இப்போ தாமிரபரணி ஆற்றுக்கு மேலே தாங்க போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயமாட்டிருக்கு, ஏன்னா ரொம்ப பள்ளமாட்டிருக்கா. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் மாடை வந்து குளிப்பாட்டுறாங்க.
சில பேர் வேஸ்ட் எடுத்து இந்த ஆற்றுலேயே கொட்டுறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் இந்த ஆறு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக மொத்தத்தில் நல்ல தண்ணியை ஒரு கெட்ட தண்ணியாக மாற்றுறதுக்கு என்ன வழி உண்டோ எல்லா வழியும் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அவங்க என்னமோ பண்ணட்டும். ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் தூங்கிட்டு நாகர்கோவில் வந்த உடனே சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:25ங்க. கரெக்டாக 7:30க்கு இந்த ட்ரெயின் வந்து நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது. கரெக்ட் டைம் தாங்க. ஆனால் இந்த ட்ரெயினும் ஃபுல்லாக கண்ட்ரஸோர்னால இடமெல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டேன் 1 ஹவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களும் நாகர்கோவிலேருந்து திருச்செந்தூருக்கு போகணுன்னா உங்களுக்கு வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்செந்தூர் பஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக திருச்செந்தூருக்கு போய்க்கலாம். இல்லை நீங்கள் ட்ரெயினில் போனோன்னா நீங்கள் நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ட்ரெயினில் போயிட்டு அப்புறம் திருநெல்வேலிலேருந்து திருச்செந்தூருக்கு வேறு ட்ரெயினில் போனாங்க. ஏன்னா நாகர்கோவிலேருந்து திருச்செந்தூருக்கு டேரெக்ட் ட்ரெயின் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.